அன்பு வணக்கம் மக்களே. திருச்சிற்றம்பலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். முன்பு ஒரு காலத்தில் மிருகண்டர் என்ற மகரிஷி வாழ்ந்து வந்தார். அவரும் அவருடைய மனைவியான மித்ராவதியும் சிவபெருமானின் தீவிர பக்தர்கள் ஆவார்கள். இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஆகவே சிவபெருமானை புகழ்ந்து பாடல்கள் பாடியும் அவரை பற்றிய கதைகளை பரப்பியும் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களின் செயலால் மனமுருகிய சிவபெருமான் அவர்கள் முன்பு காட்சியளித்து, மிருகண்டா, உன்னால் நான் மனம் குளிர்ந்தேன். சொல், நீண்ட காலம் வாழப்போகும். ஆனால் ஊமை, செவிடு, முடம், வியாதி போன்ற சகலமும் இருக்கும். 100 குழந்தைகள் வேண்டுமா? அல்லது 16 வயது வரை வாழும் புத்திசாலியான ஒரு குழந்தை வேண்டுமா என கேட்டார். அதற்கு குறைந்த வயது வரை வாழும் புத்திசாலியான புத்திரனையே முனிவர் வேண்டினார். நல்லது, உனக்கு அவன் கிடைப்பான் என சிவபெருமான் கூறினார். அடுத்த 10 மாதத்தில் முனிவரின் பத்தினி அழகான ஆண் குழந்தை ஒன்றை பெற்றார். அந்த குழந்தைக்கு மார்க்கண்டேயன் என பெயர் சூட்டி மகிழ்ந்தனர். குழந்தை சகல கலைகளையும் கற்றான். மிருகண்ட முனிவருக்கும் அவரது பத்தினிக்கும் இப்போது கவலை வளர்ந்தது. ஒரு நாள் தன் தந்தையின் கவலையை பார்த்து, தந்தையே, ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் என கேட்டான். அவர்களும் வேறு வழியன்றி சிவபெருமானின் வரத்தை பற்றி கூறினார். இதை கேட்ட மார்க்கண்டேயன், நீங்கள் இதற்காக துளியும் வருந்த வேண்டாம். நமச்சிவாய மந்திரமும் திருநீரும் நமக்கு துணை. நம்மை காக்கும் சிவன் நம்மை கைவிடார். எனவே துணிவோடு இருங்கள் என்று கூறி காசிக்கு சென்று மணிகரணிகையில் நீராடி சிவலிங்கம் ஒன்றை நிறுவி நறுமலர் சாத்தி வணங்கி தவம் செய்யலானான். சிவபெருமான் அவன் முன் அருளித்து, மார்க்கண்டேயா, நீ பயப்பட வேண்டாம். அந்தகனின் பிடியிலிருந்து நம் அருள் உன்னை காப்பாற்றும் என்று கூறி மறைந்தான். மார்க்கண்டேயர் தன் வாழ்நாளை பற்றி கவலைப்படாமல் சதா சிவ பூஜையில் திளைத்திருந்தார். 16 ஆண்டுகள் முடிந்தது. யமன் தனது அமைச்சரான காலனை அழைத்து மார்க்கண்டேயனை பிடித்து வரும்படி ஆணையிடுகிறான். மார்க்கண்டேயன் சிவபூஜையில் இருந்த வர மறுத்து விடுகிறான். யமராஜனுக்கு கடும் கோபம் வந்தது. அவனே தன் வாகனமேறி பாசக்கயிற்றை சுழற்றியபடி மார்க்கண்டேயனை அடைந்து, என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நீ? ஈசன் தந்தது உனக்கு 16 வயதுதான். நீ புரியும் சிவபூஜை உன் பாவத்தை நீக்குமேயன்றி நான் வீசும் பாசக்கயிற்றை தடுக்காது. பிறப்பு இறப்பு எல்லாம் அனைவருக்கும் உண்டு. எவர் உன்னை காப்பாற்ற முயன்றாலும் உன் உயிரை கொண்டு போகாமல் நான் திரும்ப மாட்டேன் என்று அனல் பறக்க கூறினான். இதை கேட்ட மார்க்கண்டேயன் பயப்படவில்லை. யமதர்மராஜனே, சிவனடியார் பெருமையை நீ உணரவில்லை. முடிவு ஏற்பட்டாலும் நான் சிவபதம் அடைவேனே தவிர உன்னுடன் வரமாட்டேன் என்று கூறி சிவலிங்கத்தை தழுவி நின்றான். மார்க்கண்டேயனை அவன் அணைத்திருந்த சிவலிங்கத்தோடு தன் பாசக்கயிற்றை வீசி இழுத்தான் யமதர்மராஜன். என்ன ஆச்சரியம்! உக்கிரமூர்த்தியாக சிவபெருமான் தோன்றி தன் இடது பாதத்தை தூக்கி யமனை எட்டி உதைக்கின்றார். இவன் சிரஞ்சீவியாக வாழ்வான் என கூறினார். அப்படியானால் ஆயுள் முடியும் போது அனைவருமே அந்த சிவனை ஆலிங்கனம் செய்து கொண்டால் யமனிடமிருந்து தப்பிவிடுவார்களா? இவற்றுக்கு பதில் காண முயலும் போது புதிய உண்மைகள் வெளிப்படுகின்றன. யமதர்மன் சர்வேஸ்வரனான சிவனை தினமும் உபாசிப்பவன். தேவர்கள், மானிடர்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள், தெய்வத்தை நம்புகிறவர்கள், நம்பாதவர்கள் என்ற பாகுபாடின்றி அவரவரின் கர்ம வினைகளுக்கேற்ப காலமறிந்து நீதி வழங்கும் பொறுப்பு அவனுக்கு உண்டு. மார்க்கண்டேயனுக்கு சிவபெருமான் தீர்க்காயுள் தந்த புண்ணிய கஷேத்திரம் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருக்கடையூர் அல்லது திருக்கடவூர் ஆகும். அன்னை அபிராமி அருள் பாலிக்கும் இந்த க்ஷேத்திரத்தின் ஸ்தல புராணத்தின்படி காலதேவனை சிவபெருமான் காலால் உதைத்த சம்பவத்துக்கு ஒரு அற்புதமான காரணம் சொல்லப்படுகிறது. சிவபெருமான் பார்வதியை பாதி உடலாக கொண்ட அர்த்தநாரீஸ்வரன். அவனது திருமேனியில் இடதுபுறம் அன்னை உமாதேவியின் அம்சம். மார்க்கண்டேயன் மீதும் தன் மீதும் பாசக்கயிற்றை வீசிய யமனை தனது இடது காலால் தான் உதைத்தான் ஈசன். இடபாகம் சக்தியினுடையது. எனவே இது சிவனின் திருவடி அல்ல, சக்தி பார்வதியின் திருவடிதான். கடமையை செய்த காலதேவனை சிவபெருமான் தன் காலால் உதைக்கவில்லை. மாறாக தர்மம் தவறாமல் தன் கடமைகளை அவன் தொடர்ந்து செய்ய அன்னை சக்தியின் அருள் அவனுக்கு கிடைப்பதற்காக அன்னையின் பாதமே யமதர்ம தேவனின் இதயத்தை தொட்டு அவனை வைராக்கியம் உள்ளவனாகச் செய்தது. அதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பளித்தான். இது திருக்கடவூர் ஸ்தல புராண கதை. கடமையை செய்யும் போது கடவுளென்றும் பாராமல் நீதி தருகிறவன் யமதர்மன். அவன் வெறும் மரண தேவன் அல்ல, உயிர்களை மனித கூட்டிலிருந்து விடுதலை செய்யும் தர்மதேவன். அவன் நெருங்கும் வேளையிலும் கூட சிவசக்தியின் அருள் இருந்தால் ஆரோக்கியமும் ஆயுளும் நீடிக்கும் என்பதே இப்புராண கதை சொல்லும் தத்துவம். ஓம் நமச்சிவாய.